இப்படி மனசு நிறைஞ்சு எதை போட்டு விட்டாலும் அதுவும் கல்யாணம் மாதிரி தான். பாயிண்ட். நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீ வேணா முடிஞ்சா அதை தடுக்க ட்ரை பண்ணி பாரு. சரி சரி, உங்ககிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. என் தம்பி கல்யாணத்துக்கு டைம் ஆகுது. நான் சீக்கிரம் போகணும். வாங்க போலாமே. நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறியா? வேணும்னா செக் பண்ணி பாரு. பாய் பாய் பாய். ஆண்டி, ஆண்டி, என் கூட கொஞ்சம் சிவன் கோயில் வரைக்கும் வாங்க. என்னாச்சு மது, திடீர்னு சிவன் கோவிலுக்கு கூப்பிடுற? எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு. ஈவினிங் போலாமா? ஐயோ ஆண்டி, மீட்டிங் ஈவினிங் வச்சுக்கோங்க. இப்ப ஏன் கூட வாங்க. நான் சொல்றத நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு கையும் களவுமா புடிச்சு காட்டுறேன். சரி சரி, பதட்டப்படாத, நாம போலாம். என்ன விஷயம்னு சொல்லு. ஆண்டி, அதெல்லாம் போற வழியில சொல்றேன். தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. ஆண்டி ப்ளீஸ். ஓகே வா. நான் ஈவினிங் கண்டிப்பா வந்துடுறேன். திடீர்னு ஒரு சின்ன ஒர்க், அதான் வர முடியாம போயிடுச்சு. சரி, ஓகே ஓகே பாய். ஹலோ. என்ன லண்டன் பேபி, சிவன் கோயிலுக்கு சீரிக்கிட்டு போறியா? சாரிடா சொல்லும், நான் பதட்டத்துல கோவில் நேம மாத்தி சொல்லிட்டேன். அது சிவன் கோயில் இல்ல. இங்க பாரு, அப்பர்னா என்கிட்ட தேவையில்லாம விளையாடாத, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இங்க பாரு, நான் ஆல்ரெடி உனக்கு கிடைக்க வேண்டியவன் வேற ஒருத்திக்கு கிடைக்க போறானே நினைச்சு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கேன். இதுக்கு மேல நீ என்ன ஃபீல் பண்ண வைக்க போற? எந்த கோவில்னு தெரியாம சஸ்பென்ஸ்லயே சாவடி. ஹலோ அப்புறம்னா என்ன நடக்குதுங்க? என்ன சொல்லி சமாளிக்கிறது? எதுக்கு தேவையில்லாம மது கிட்ட தப்பு தப்பா சொல்லி அலைய விடுற? துர்கா, தலை வலிக்குது, கொஞ்சம் காஃபி கொண்டு வா. அம்மா சாரிமா, என்ன சொன்னீங்க? நான் மதுக்கிட்ட என்னமா சொன்னேன்? நான் வீட்ல தாமா இருக்கேன். அவ ஏதோ சொல்றானே, அவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீங்க எதுக்குமா அங்கெல்லாம் போறீங்க? அவளுக்கும் ரிஷிக்கும் நிச்சயம் முடிஞ்சதுல இருந்து நான் அவ பக்கமே போறதில்ல. அவதான் என் மேல உள்ள கோபம் குறையாம ஏதோ சொல்லி பண்ணிட்டு இருக்கா. தேவையில்லாம கற்பனை பண்ணி ஸ்ட்ரெஸ்ல என்னென்னமோ பேசுறாமா. அவளை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணணுமா. சரிம்மா, நான் வீட்ல தான் இருக்கேன், நீங்க நேர்ல வாங்க பேசிக்கலாம். என்ன மது இதெல்லாம்? அப்புறம் நான் வீட்ல தான் இருக்கா. நீ அவ ஏதோ கோயில்ல இருக்கா, ரிஷியும் அவ கூட கோயில்ல தான் இருக்கான்னு சொன்ன. உனக்காக நான் முக்கியமான மீட்டிங்கே தள்ளி வச்சுட்டு வந்திருக்கேன். இல்ல ஆண்டி, உண்மையாவே அவங்கெல்லாம் கோயில்ல தான் இருக்காங்க. எனக்கு நல்லா தெரியும். அப்பர்னா வேணும்னா என்ன நல்லா சுத்த விடுறா. சரி, அப்படின்னா அது எந்த கோயில்? இத பாரு மது, உன்னை பழி வாங்கணும்னா
அவ ஏன் உன்கிட்ட வந்து இப்படிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லணும்? இத பாரு மது, நீ எவ்வளவு பிரில்லியண்டான பொண்ணு. நீயா இப்படி ஏன் இப்படி யோசிக்காம செய்யற? ஆண்டி, அவங்க வீட்ல தானே இருக்கிறதா சொன்னா, இப்போ வீட்டுக்கே போய் பாப்போம். டிரைவர், வண்டியை வீட்டுக்கு திருப்ப. பாத்தீங்களா ஆண்டி, நான் சொன்னது சரியா போச்சா? வீட்ல எல்லாமே அபர்ணா இருக்காங்கன்னு போய் சொல்லிருக்கா. ஏய் கவிதா, இங்க வா. அம்மா, என்னங்கம்மா? அபர்ணா எங்க? அபர்ணாம்மா இங்கதாம்மா இருந்தாங்க. போன் பேசிட்டு இருந்தாங்க. தோட்டத்து பக்கம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா போய் கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம், அவ வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லு. ம், சரிங்கம்மா. ஆமா, துர்கா எங்க? கேக்குறேன்ல, துர்கா எங்க? இப்பதான் வேலையை முடிச்சிட்டு மாமாக்கு சாப்பாடு கொடுக்கறேன்னு போயிருக்கா. அதுக்கே இவ்ளோ தயங்குற? மது, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் மேல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன். எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். மா, குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? ஏய், அபர்ணா இவ்ளோ நேரம் இங்கதான் இருந்தாளா? ஆமாமா, நான் வேணா போய் கூட்டு வரட்டுமா? போன சொல்றேன்ல. ஃபர்ஸ்ட் காவேரி பிரச்சனை சால்வ் ஆச்சு. செகண்ட், மது பேக்கப் ஆகி லண்டனுக்கு போறான். அவ ரிட்டர்ன் வரதுக்குள்ள ரிஷி மாமா ஐ லவ் யூ ஒன்னு சொல்ல வைக்கல. நான் ரிஷி இல்ல. ரிஷி சார் நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்திருக்காரு. நாம தான் புரிஞ்சுக்காமலே ஒதுங்கி நின்னுட்டோம். இப்ப நாம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அவரு எல்லாம் நம்ம ராசி அப்படி. துர்கா, 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 என்ன துர்கா? வாங்க ரிஷி சார். பாலாஜி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது துர்கா. இல்ல
நீ இந்த முத்து மாலையை போட்டு விடுங்கன்னு ஆசைப்பட்டு கேட்டோம். இன்னும் போட்டு விட முடியலன்னு தான் நானும் நினைச்சிட்டே இருந்தேன். பரவாயில்ல ரிஷி சார், நீங்க தான் முத்து மாலையை போட ஆசைப்பட்டதா பாலாஜி அண்ணன் சொன்னதும் நானும் சந்தோஷப்பட்டேன். இனி அது எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சேன். என்ன துர்கா சொல்ற? இந்த முத்து மாலையாவது எனக்கு கிடைக்கட்டும், ரிஷி சாரை போட்டு விட சொல்லுங்கன்னு நீ சொன்னதை தானே பாலாஜி என்கிட்ட சொன்னா. என்ன சார் சொல்றீங்க? நீங்க தான் எனக்கு இந்த முத்து மாலையை போட முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டதாவும், எனக்கு இந்த முத்து மாலையை போட்டு விட்டா நீங்க நிம்மதியா இருக்க முடியும்னு சொன்னதாவும் பாலாஜி அண்ணன் சொன்னாரே. எல்லாம் அந்த பாலாஜி பண்ண வேலை தான் போல இருக்கு. அவன் தான் மாத்தி மாத்தி ஏதோ சொல்லி ப்ளே பண்ணிருக்கான். அப்போ நீங்களா எனக்கு போடணும்னு நினைக்கல, அப்படிதானே ரிஷி சார்? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லை. நானும் அதை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த நிலைமையில இந்த முத்துமாலையை போட்டுக்கிற சூழ்நிலையில நீ இருக்கியான்னு தெரியாம தான் நானும் ரொம்ப அமைதியா இருந்தேன். ஆமா பாஸ், இதோ வந்துட்டேன். அப்புறம் என்ன பாஸ், நான் சொல்லனாலும் நீங்க 2 பேரும் அதைத்தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க, நான் ஓபன் பண்ணி விட்டுட்டேன், அவ்வளவுதானே? சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம தாலியை கட்டுங்க. பழக்க தோசத்துல சொல்லிட்டோம் பாஸ், அதுக்கே பதறீங்க. முத்துமாலையை போட்டு விடுங்க பாஸ். என்ன அமல் பேபி, ரொம்ப சுத்த விட்டுட்டனா? சாரிடா செல்லம், கோச்சுக்காத. நீ இந்த கண்குள்ளா காட்சியை பார்க்காம ரொம்ப வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். அதான் நானே ரொம்ப ரிஸ்க் எடுத்து உனக்காக அதை காட்டுறேன். என்ன இப்போ நீ நேர்ல வந்துதான் பார்க்கணுமா? இதோ இப்படியே பாரு. போட்டு விடுங்க பாஸ். நீ இதை பார்த்து டென்ஷன் ஆகணும், அதான் எனக்கு வேணும். வாங்க போலாம். இந்த அப்பர்ணா என்னையே ஆட்டம் காட்டி அலைய விடுறாள, அவளை ஒரு வழி பண்ணி ஆகணும். அதுக்கேத்த மாதிரி நம்ம நம்பி வந்த விஷயம் நமக்கு உண்மையா இல்ல. இந்த துர்காவும் விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டான். அரே, சகுனம் சூப்பரா இருக்கு பாஸ். வாழ்த்துக்கள் பாஸ். கங்க்ராச்சுலேஷன் பாஸ். வாழ்த்துக்கள் துர்கா. என்ன அப்படியே நிக்கிறீங்க? கல்யாணம் நடந்த எஃபெக்ட் இருந்ததா, அதான் பழக தோசத்துல இப்படி சொல்லிட்டேன். சரி சரி, பாத்துக்கிட்டு இருக்க வேணா, டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். வாங்க பாஸ் போலாம். வாமா.
ஆண்டி கமின் மது. ஆண்டி அப்பர்ணாவும் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமா சேர்ந்து நம்ம கிட்ட கேம் ஆடுறாங்க. அப்பர்ணா இங்க இல்லவே இல்ல. அவ கோவில்ல ரிஷி துர்காவோட இருக்கா. இப்பதான் எனக்கு வீடியோ கால் பண்ணா. நீங்க வேணா கால் ஹிஸ்டரி பாருங்க. என்ன மது சொல்ற? உன் மேல அப்புறம் கோவமா இருக்கான்னு சொன்னா அது நியாயம். அந்த கோவத்துக்கு காரணம் அவளுக்கும் உனக்கும் பிசினஸ் ரீதியா போட்டி இருந்துச்சு. அதனால அவளை பத்தி சொன்னதுல ஒரு லாஜிக் இருந்துச்சு. ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கேம் ஆடுறாங்கன்னு சொன்னா ஆண்டி அப்ப நீங்க என்ன நம்பலையா? நான் சொல்றது பொய்ன்னு சொல்றீங்களா? நான் எதுக்கு ஆண்டி பொய் சொல்லணும்? நானும் அதையே தான் கேக்குறேன். உன் மேல எல்லாரும் சேர்ந்து எதுக்கு பழி போடணும்? அதுதான் ஏன் டவுட். நீ சொல்ற மாதிரி உன்னோட வார்த்தையில நம்பிக்கை இல்லாம இல்ல. அதான் ஆண்டி எனக்கும் புரியல. நான் சொல்றது 100% இல்ல 200% உண்மை. ஓகே, நீ இந்த அளவுக்கு உறுதியா சொல்றதுனால நீ சொல்றது உண்மையானா அபர்ணா துர்கா 2 பேரும் இந்த வீட்ல இல்லாம இருந்தா எந்த கேள்வியும் கேட்காம அவங்கள இந்த வீட்டை விட்டு நானே வெளியில அனுப்புறேன். வா. துர்காவை காணும் பாருங்க ஆண்டி. அவ கண்டிப்பா கோயில தான் இருப்பா. என்னாச்சு மது? எல்லாரும் இங்கதானே இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிற? ஆண்டி நான் சொல்றது போயினா இந்த முத்து மாலை துர்கா கழுத்துல எப்படி வந்துச்சு? கேளுங்க ஆண்டி. ஹே சொல்லுடி, எப்படி இந்த முத்து மாலை வந்துச்சு? மது, எதுக்கு தேவையில்லாம எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுற? நான் தான் முத்து மாலையா அவளுக்கு கொடுத்தேன். ஹே எல்லாரும் சேர்ந்து கேம் ஆடுறீங்க. கலட்ரி அந்த முத்துமலையை கழட்டு கழட்டு கழட்டு. இப்ப நீ கழட்டுறியா இல்ல நான் கழட்டட்டுமா? கழட்டு. மது மது வேண்டாம். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? காலையில இருந்து நீ சொல்ற இடத்துக்கெல்லாம் வந்த. நீ சொல்றதையெல்லாம் நம்பி வந்த. ஆனா எதுவுமே உண்மை இல்ல.
நீயே தேவையில்லாம எதையோ கற்பனை பண்ணிக்கிற, எல்லாரையும் கஷ்டப்படுத்துற. ஆண்டி ஆண்டி பாருங்க ஆண்டி, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி என்ன பார்த்து நக்கல் பண்றா.